பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, சிறியவர்கள் தாம் நீங்கள், மக்கள் விசாரித்து கொண்டு வருவார்கள். ஆதார வசனம் மீகா 5:8. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். தேவ மகிமையை காணும் மக்களே, முற்காலத்தில் பெத்லகேம் எப்பிராத்தா என்று அழைக்கப்பட்டது. இந்த ஊரை காட்டில் சிறந்த ஊர்கள் 1000 ஊர்கள் பெரியவைகளாய் இருந்தன. ஆனால் இந்த ஊருக்கு வந்த மவுசு இயேசு அந்த ஊரில் பிறந்ததனால்தான். இயேசு பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னரே இதை பற்றி தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டுள்ளது, சொல்லப்பட்டுள்ளது. 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலிடம், நான் சவுலை ராஜாவாக இல்லாதபடி புறக்கணித்தேன். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஈசாயின் 8வது மகனான தாவீது ராஜ அபிஷேகம் பண்ணப்பட்டான் சாமுவேல் தீர்க்கதரிசியினால். பின் நாட்களில் பெத்லகேம் ஊர் தாவீதின் ஊர் எனப்பட்டது. லூக்கா 2:11 இப்படி தேவதூதனால் இயேசுவின் பிறப்பை மேய்ப்பர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கேட்டீர்களா? தாவீதின் ஊர் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு தெரியும் பெத்லகேம் மிகவும் சிறிய ஊர், அதை பற்றி பேசப்படாத ஊர், கண்டுகொள்ளாத ஊர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதாலே பிரசித்தி பெற்றது. சிறியதுதான், ஆனால் அதன் கீர்த்தி பெரியது. பெரியவர் வெளிப்பட்டார். அப்படி எத்தனையோ அடையாளமே தெரியாதவர்கள் ஆவியின் ஏவுதலினாலே, கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதாலே, அவருடைய நாமத்தினால் ஜெபித்ததாலே, ஒரு சிறு உதவி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சொன்னதாலே, அறிக்கை இட்டதாலே யாரென்றே தெரியாதவர்கள் பிரசித்தி பெற்றார்கள். பலரும் பேசும்படியாக, வந்து பார்க்கும்படியாக வைக்கப்பட்டது. ஆம், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடு தன் ஜனத்தின் அதிபலிகளோடு உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8. ஆம், இந்த வசனங்கள் எல்லாம் உங்களையும் அடியாளையும் பற்றித்தான் பேசுகிறது. நாம் சிறியவர்கள் தான், எளியவர்கள் தான், குப்பையில் தான் கிடக்கிறோம், புழுதியில் தான் கிடக்கிறோம். தூக்கி ஆண்டவர் எடுத்து நிறுத்துவார். ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்துகிறார். சங்கீதம் 75:7. மேலும் நம்மை பற்றி சொல்கிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்றார். எசாயா 60:20. நாம் அசட்டை பண்ணப்பட்டவர்கள், அலட்சியப்படுத்தப்பட்டவர்கள், இவர்களால் ஒன்று கூடாது, இவர்களுக்கு எந்த மேன்மையும் இல்லை, சொல்லும்படியான காரியம் ஏதும் இல்லை என்று நம்மை ஒதுக்கி வைத்தவர்கள். அது அப்படித்தான், உண்மையிலே அப்படித்தான். நம் பெயரை சொல்லி கேட்டால் கூட அப்படியா இப்படி அப்படிப்பட்டவர் யார் இங்கே இல்லையே என்பார்கள். ஆனால் கர்த்தரோ நம் மீது கண் வைத்தார். 1 கொரிந்தியர் 1:27-28 உங்களுக்கு தெரியும். அதில் சொல்லப்பட்டது போல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். நம்மைத்தான். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். நம்மைத்தான். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானைகளும் அற்பமாய் எண்ணப்பட்ட இல்லாதவையும் தேவன் தெரிந்து கொண்டார். நாம் தான். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதினால், நம்மை ரட்சித்ததனால், ஆவியின் அபிஷேகம் கொடுத்ததினால், கர்த்தரே நம்மை உயர்த்தி வருவதால், யோசுவா 3:7 எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வருகிறார், மேன்மைப்படுத்தி வருகிறார். அந்த கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இந்த மேன்மை? நம் மீது அவர் சாட்சியாக வெளிப்பட விரும்புகிறார். இல்லை என்றால் நமக்கு எந்த ஐடென்டிட்டி இருக்காது. நமக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்து உணர்த்தி நாம் நல்ல ஆட்டிடியூட்ஸ் வளர்த்து கொண்டு வருகிறோம். ஆச்சரியமாய் பார்த்தாட, அவங்களா இவங்க இத்தனை நல்ல மாற்றம் என்பார்கள். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவர் எல்லா பெரிய ஆட்களை கையில் எடுப்பதில்லை, நம்மளை போலவும் தான் எடுக்கிறார். அவர் எடுக்காவிட்டால் நமக்கு எந்த மேன்மையும் கிடையாது. அவருக்கு தெரியும், நாம் தொடாவிட்டால் இவர்களுக்கு எந்த மேன்மையும் இல்லை என்று. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார். பாருங்கள் அவர்கள் வாழ்வின் உயர்வை. இவர்கள் ஜெபித்தான் நடக்குங்க.
கட்டளையிட்டால் பிசாசு அலறி எடுத்து விட்டு ஓடுவுங்க என்று சொல்ல வைப்பார். நீங்கள் ஜெபித்தால் இப்படி நடக்கும். பல பல பேர்களை அட்ரஸ் தெரியாத இருந்த நம்மை விசாரித்து கொண்டு வரும்படி செய்வார். அவரிடம் போங்கள், அவர்கள் அற்புதமான ப்ராஜெக்ட் செய்து கொடுப்பார் என்று உங்களை தேடி வருவார். ஆதியாகம் 26ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பிழைப்பு தேடி வந்த ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். பஞ்சம், அவர் எகிப்துக்கு போகிறேனுங்கிறார். ஆண்டவர் தடுத்து விட்டார். அந்த எளியவனை சிறியவனை அவனுக்கு ஆடு மேய்க்கும் தொழில்தான் அவருடைய குலத்தொழில். ஆனால் பஞ்சம், என்ன செய்வது? ஆனால் விதைக்கிறான். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். அந்த சிறியவனை, அந்த எளியவனை, அந்த கீழ்ப்படிந்தவனை, யாரும் கண்டுகொள்ளாதவர்களை ஆசீர்வதித்தான். 100 மடங்கு பலன் பெற்றார். நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆதியாகம் 26:12 வசனம். அதற்கப்புறம் பாருங்கள், அவனை ஆபிரகாம் காலத்தில் இருந்த துறவுகளை எல்லாம் பொறாமையினாலே இந்த பெலிஸ்தியர்கள் மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள். எல்லா துறவுகளும், தண்ணீர் வரக்கூடிய துறவுகளை. அவன் என்ன செய்தான்? நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீ போய்விடு என்று துரத்தி விட்டார்கள். அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவங்க அப்பாவுடைய காலத்தில் இவர்கள் மண்ணை போட்டு மூடின அந்த துறவுகளை ஒன்றொன்றாக தோண்டுகிறான். தண்ணீர் பீரிட்டு கொண்டு வருகிறது. இது எங்களது விட்டு விட்டான். அந்த அதிகாரத்தை நீங்கள் நேரம் எடுத்து ஒரு நாள் வாசித்து பாருங்கள். அதில் நம் வாழ்க்கைக்கு எத்தனையோ கருத்துக்கள் அதில் உண்டு. விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டோம். கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்தது இல்லை. அந்த அதிகாரத்தை வாசியுங்கள். அப்புறம் ஒன்றை போய் தோன்றினான். இது எங்களுதுன்னு விட்டு விட்டான். அதற்கெல்லாம் பேரெல்லாம் அவன் வைத்திருக்கிறான், ஏசேக்கு சித்னா என்று. அப்புறம் மறுபடியும் போய் எடுத்துருக்கிறான். அதுக்கு பேர் ரெகபோத் என்று வைத்தான். இப்போ அவர்கள் வரவில்லை, பயந்து விட்டார்கள். என்னடா இவன் போய் செய்கிற இடமெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்று 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இப்பொழுது அந்த பெலிஸ்தீர்கள் வருகிறார்கள். துரத்தி விட்டார்களே, நீ போ, இங்கே இருக்கக்கூடாது என்று அவர்கள் வருகிறார்கள் இவனை தேடி. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். கண்ணார பார்க்கிறார்கள். அவன் செய்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறது. ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கேட்டீர்களா? அப்படி ஒரு நாள் உங்களை தேடி வருவார்கள். அந்த சிறியவனை, எளியவனை, துரத்தி விட்டவனை. நிச்சயமாக நடக்கும். பேதுரு மீன் பிடிக்கத்தான் தெரியும். மீன் வலை அலசுவான், மீன் பிடிப்பான், பிடித்த மீனை விற்பான், வீட்டில் கொண்டு காசை கொடுப்பான். வேறு ஒன்று அவனுக்கு தெரியாது. ஆண்டவர், வா, உன்னை மனிதர்களை பிடிக்கிற ஆக்குவேன் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போனார். பெந்தகோஸ்தே நாளுக்கு பெண், ஆவியின் அபிஷேகம் பெற்ற பெண். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2, 3, 4, 5 எல்லாம் எப்படி அவருடைய பிரசங்கம். 3000, 5000 திரளான ஜனங்கள் வருகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். மீன் பிடிக்கிறவனுக்கு எப்படிங்க அவ்வளோ ஞானம்? இந்த சிறியவனுக்கு, எளியவனுக்கு, யாரு கண்டுகொள்ளாதவனுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த மீன் பிடிக்கிறவன் போகிறான் பாரு, அப்படி தானே சொல்லியிருப்பார்கள். இன்று அப்போஸ்தலர் பேதுரு அத்தனை பேர் தேடி வருகிறார்கள். கேட்டீர்களா? அப்படி நீங்கள் ஊழியம் செய்பவர்களாக இருந்தால் அப்படி நடக்கும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் ஊழியம் அப்படித்தானே இருந்தது. அவனை எல்லாரும் பயந்து கொண்டு ஒதுக்கித்தானே இருந்தார்கள். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மெலித்தா தீவு நீ வாசித்து பாருங்கள். அந்த கப்பல் உடைந்ததுக்கப்புறம் அவர்கள் எல்லாம் நீந்தி போய் ஒரு தீவில் சேர்கிறார்கள். யாரோடு? பவுலோடு சேர்ந்தவர்கள். இத்தாலியா போக வேண்டும், ரோமர் அங்கே போக வேண்டும், ரோம் நாட்டுக்கு போக வேண்டும். அந்த தீவு மெலித்தா தீவு என்று கண்டார்கள். அந்த தீவு மெலித்தா தீவு என்று இதுவரை கப்பல் ஓட்டி போகிறவர்கள் யாருக்கும் தெரியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போனதனால் அந்த தீவு பிரசித்த பெற்று. நீங்கள் இருக்கும் ஊர், நீங்கள் இருக்கும் இடம், நீங்கள் இருக்கும் கம்பெனி பிரசித்த பெறும் உங்களாலே. உறவு உங்களை சொல்லிக் கொண்டு வருவார்கள், நீங்கள் அவர்களுக்கு உறவாமே என்று. ஊழிய வாழ்வாகட்டும், சாட்சியுள்ள வாழ்வாகட்டும், இந்த 2 வகையிலும் நம்மை உயர்த்தி காட்டுகிறார். ஒன்று, நமக்குள்ளே கிரியை செய்து ஒப்பற்ற உள்ளான மாற்றங்களை கொடுத்து வருகிறார். அது தினமும் நடக்க வேண்டும். ஆச்சரியப்பட வைக்கிறார். நமக்கே ஆச்சரியமாக இருக்குங்க, நாமளா இப்படி மாறிட்டோன்னு. மற்றவர்களை பேச வைக்கிறார். அடுத்து நம் கொம்பை உயர்த்துகிறார். என்ன கொம்பு? புற வாழ்வு, யாவரும் பார்க்கும் மன்ன இருக்கக்கூடிய வாழ்வு. போன வருஷம் இருந்தது போல் இந்த வருஷம் கிடையாது, உயர்த்துகிறார். பேசும்படியாக வைக்கிறார். வீடு கட்டவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். சங்கீதம் 118, 22, 23 சொல்ல வைப்பார். அப்படித்தான் நாம் ஆகாதென்று தள்ளப்பட்டவர்கள், குட் ஃபார் நத்திங், அட்ரஸ் அறியப்படாதவர்கள். நம்முள்ளே கிறிஸ்து இருப்பதால்
அவர் சும்மா நமக்குள்ளே இருப்பதில்லை. அவருடைய நாமத்தினாலே, தயவினாலே நம்ம கொம்பு உயர்ந்து வருகிறது, உயர்த்தப்படுகிறது. நாமும் நம்முடைய கொடி உயர பறக்க விடப்படுகிறது. இயேசுவின் வாசனையை நாம் வீச செய்கிறோம். இயேசு தம் மகிமையை, வல்லமையை ஆசீர்வாதங்களாக நமக்கு கொடுப்பதினால் நாம் பேசும் மையமாக மாறிக்கொண்டு வருகிறோம். ஜெபிக்கலாம். யாருமே மதியாத அந்த கலிலியா இயேசுவே உம்மால் மதிப்பு பெற்றது, மகிமை பெற்றது. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மரியாள், மார்த்தாளுடைய சகோதரி, உம்மை வாசன திரவியத்தினால் மகிமைப்படுத்தினால் உலகெங்கு பிரசங்கமாக பேசப்படுகிறாள். சாப சின்னமாக இருந்த சிலுவை நீர் அதில் மரித்ததினால் அது புனித சின்னமாக மாற்றப்பட்டது. அப்படித்தானப்பா நாங்களும். எங்களுக்கு என்று ஒரு மேன்மை ஏதும் கிடையாது. நீர் எங்களுக்குள் இருப்பதால் அது மேன்மை. நீர் எங்களை மேன்மை அடைய செய்கிறீர். உம்முடைய பிள்ளையாக இருப்பது எங்கள் மேன்மை. ரட்சிக்கப்பட்டது, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பது எங்கள் மேன்மை. இந்த மேன்மையை பெருக பண்ணுவீராக இயேசுவிய நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, இயேசு எனக்குள் வாசம் செய்வதால் எனக்குத்தான் மேன்மை. அவர் வாசனையை வெளிப்படுத்தி இன்னும் அவர் நாமம் மகிமைப்பட இந்த பாத்திரம் பயன்படட்டும். பாவி என்ற நிலையிலிருந்து பரிசுத்தவான் என்ற நிலைக்கு அழைக்கப்படும் உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டு இதை நான் மறக்கவே மாட்டேன். தினமும் அதை நினைத்து செயல்படுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.